पुण्डलीकवराधारि विठला மார்கழி மாசம் ஒவ்வொரு நாளுமே விசேஷமானது, அற்புதமானது, அத்தியாச்சரியமானது. ஆண்டாள் பலவிதமா பகவத் அனுபவங்களை சொல்லிண்டு வரா. ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஆண்டாள் நமக்கு பக்தியை காட்டி கொடுக்கிறா. பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் கடினமான ஒரு விஷயம் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அதனாலதான் ஆண்டாள் பக்தி பண்ணாம இப்படி இருக்க நம்மளெல்லாம் எழுப்புறா, பாகவதால் எழுப்பி நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு தோழியை எழுப்புறா, ஒவ்வொருத்தரும் விசேஷமா இருக்கா. அதனாலதான் திருப்பாவை நிஜமாவே அற்புதமா இருக்கு, விசேஷமா இருக்குன்னு எல்லாரும் கொண்டாடுறோம். அப்படின்னா நிச்சயமா நன்மை பயக்கக்கூடியது திருப்பாவை. வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்றான். அதுல ஆண்டாள் சொல்றா அழகா, கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றார். 11வது பாசுரம். முதல் 5 பாசுரத்துல பரதத்துவம், திருப்பார்கடல்நாதன், அவதாரங்கள், அந்தர்யாமி இதெல்லாம் சொல்லி அனுகிரகம் பண்றாண்டாள். 6வது 7வது 8வதுலேருந்து லைனா அப்படி தொடர்ந்து தோழிகளா அழைப்பார். ரொம்ப அழகா ஆயர்களுடைய வீரத்தை பாராட்ட ஆண்டாள் இந்த பாசுரத்துல. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். இந்த கோபாலர்கள்லாம் நல்லா மாடு மேய்க்கிறாளாம். நல்ல மாடுகள், அது எப்பேற்பட்ட மாடுகள்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆச்சரியமா நம்ம பிருந்தாவனம் இங்கெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா அதி விசேஷமா அந்த மாடுகள்லாம் பெருசா இருக்கும். பண்டரிபுரத்திலே பார்க்கணும், எப்படி நல்லா ஜம்முன்னு இருக்கு பாருங்க. அப்ப அந்த மாடுகளிடத்துல பால் கறக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் கறக்கணுமா. அத்தனை தூரம் கறக்க 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 கையில பலம் இருந்தா தானே கறக்க முடியும். பலம் இல்லாமல் கறக்க முடியாது. நல்லா உழைக்கிறவா கைகள்ல நல்ல பலம் இருக்கும். இந்த மாடு மேய்க்கிறவாள்லாம் அவ்வளவு அழகா உழைக்கிறாளாம். அதனால நல்ல பலவானா இருக்கா. அதுவும் கிருஷ்ண தியானத்தோட பண்றான். இப்ப ஒரு கர்மா இருக்கு, நமக்கு டெய்லியே சில ருட்டீன்லாம் இருக்கு. பல சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்றோம், அது கடனே அப்படின்னு பண்றோம். சரி இது பண்ணி தொலையணும், தலையெழுத்து. அப்ப என்ன ஆகுறதுன்னா நமக்கு பலம் கிடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பலகீனமாயிடும். இதை முடிச்சா போதும், படுத்தா போதும், அப்பாடா எப்படா முடிச்சு ஒழிப்போம், இப்படிதான் தோணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா நம்முடைய பலம் எல்லாம் விரயமாகிறது. அதே கண்ணனை நினைச்சிருந்து ஆஹா எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பண்ணும் பொழுது உடம்புல சக்தி கூடுறது. இப்ப பண்டரிபுரத்தே நம்ம எல்லாம் இருக்கோம். இப்ப காத்தாலேருந்து ஓடிண்டே இருக்கும். அடுத்து 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 நம்ம பலம் கூட தானே செய்யறது. சரி கோவில் போயிட்டு வந்துருவோம், என்ன பண்றது அப்படின்னு நினைச்சோம்னா பலம் போயிடும், போக முடியாது, அப்படியே படுத்துட்டு கிடக்கணும். காத்தாலே எத்தனை இவ்வளவு சீக்கிரம் எழுந்தாச்சு, குளிர்றது, 10 வாடி மேலே ஏறியாச்சு, இறங்கியாச்சு. வீடா இருந்தா 10 வாடி மாடி ஏறியாச்சு. நான் 15 தடவை வெளில போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம பெருசா செஞ்ச மாதிரி மலைச்சு போய் அடுத்த வாடிட்டு நம்ம உழைச்சோம்னு காட்டிப்போம். இங்க காத்தாலேருந்து எத்தனை வாட்டி மாடி ஏறி இறங்கியிருப்போம். யாரா இது இனிமேலுக்கும் கணக்கு பண்ணக்கூடாதுன்னு இப்ப சொல்லிட்டேன்றதுக்காக அவ கணக்கு பண்ணாம எத்தனை வாட்டி ஏறி இருந்தோம். அந்த வாட்டி ஏறுறோம், இறங்குறோம், அங்க போறோம், எத்தனை வாட்டி படி ஏறுறோம். அதுவும் இந்த கோபால்பூர்ல அது பெரிய சின்ன மலை மாதிரி தான் அது. அதுல ஏறி ஃபுல்லா சுத்தி எவ்வளவு நேரம் லைன்ல நின்று யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஒரு விஷயத்துல உத்வேகத்தோட இருக்கும் பொழுது அது நம்மளை பெருசா பாதிக்கிறது இல்லை. ஏன்னா மனசு அதை அனுபவிக்கிறது. ஒரு விஷயத்த நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னா அது ஆனந்தமயமா இருக்கும். இந்த கோபாலர்கள்லாம் இந்த மாடு வைக்கிறத ஒரு பெருமையா பண்ணிட்டு இருக்காளாம், ஆசையோட பண்ணிட்டு இருக்காளாம். கிருஷ்ண தியானத்தோட பகவானுக்காக பண்றாங்க.
அதனால அவ்வளவு பலம் இருக்கு. அதனால எப்படின்னா யாராவது சண்டைக்கு வரா அப்படின்னா அவ இடத்துல போய் அவளை ஜெயிக்கக்கூடிய பலமா. இப்ப சாதாரணமா சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம பலமா இருக்கிற இடத்துல எதிரி வந்தானா சண்டை போடுவோம். எதிரியோட இடத்துல போய் போய் சண்டை போடுறதுன்ற தைரியம் சில பேருக்கு தான், ராமனுக்கு உண்டு. அதனாலதான் லங்கைக்குள்ள போய் ராவணன் அடிச்சார். யாருக்கும் லங்கைக்குள்ள போய் ராவணன் அடிக்கிற தைரியமே கிடையாது. நம்ம இடத்துல நம்ம பலமா இருக்கும். நமக்கு ஒரு 10 பேர் நம்ம கூட இருக்கா அப்படின்னா அப்ப நம்ம பேசுற துணியே வேற. நம்ம ஏரியானா நம்ம பேசுற துணியே வேற. வரி இருக்கு, நம்ம புது இடம், சும்மா நமக்கு தெரியாத ஆளு, அப்படியே வாழை சுருட்டின்னு வந்துடும். வீரம் இருக்கிறவாத எதிரியோட இருக்கிற இடத்துல போய் அடிப்பாளாம். அந்த மாதிரி இவாள்லாம் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி. இப்ப போய் சண்டை போட்டாலும் நியாயமா இருக்கான். அந்த சண்டையும் கண்ணனுக்காக இருக்கான், தன் பெருமை நாட்டுறதுக்காகவோ அடுத்தவா தப்பு பண்ணா நிரூபணம் பண்றதுக்காக. இப்ப நம்ம போடுற சண்டையெல்லாம் கவனிச்சு பாருங்க. நம்முடைய சுயநலம், நம்முடைய தேவைகள், நம்முடைய அவமானம், நமக்கு வேண்டப்பட்டவாளுடைய துக்கம், இதுக்குதான் சண்டை போடும். பகவான் கண்ணனுக்காக எத்தனை பேர் சண்டை போட்டிருக்கோம் சொல்லுங்க? கிடையவே கிடையாது. மராட்டிக்காரெல்லாம் அப்படி கிடையாது. இந்து தர்மம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சண்டை போடுவா. இப்ப இத்தனை பேர் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து பாம்பேல எல்லாம் யாருமே நம்ம தர்மத்தை பத்தி தப்பா பேசிட முடியாது. ரொம்ப கஷ்டம். அவ்வளவு வீரம் உண்டு வாளுக்கெல்லாம். ரொம்ப தைரியமா இருப்பா. அந்த மாதிரி ஆண்டாள் சொன்ன அந்த ஆயர்கள் அப்பேற்பட்டவர்கள் கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். அவளுடைய அகம்பாவத்தை அவ இடத்துல போய் அடிச்சுட்டு வரக்கூடிய பலவான்கள். அப்பேற்பட்ட அந்த கோபாலர்கள் கூட்டத்துல குற்றமொன்று இல்லாத ஆயிரம் பொற்கொடியேன்றா. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடிய. கோபாலர் அது தெரிஞ்சு கோவலர் அப்படின்றோம். பொற்கொடியா இந்த கோபால கூட்டத்துல ஒரு தங்க கொடி மாதிரி. இவ பிறந்தவொடனே எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் வந்து விடுதா. சொல்லுவாங்க பான் வித் சில்வர் ஸ்பூன். எனக்கு இந்த பொண்ணு பிறந்தா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் வந்தது, இந்த புள்ள பிறந்தா அவ்வளவு நடந்தது, எல்லாத்துக்குமே அவ சொல்லுவா இவ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாதிரி இந்த கோபால கூட்டத்துக்கு அவள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏற்றம் வந்து விடுத்தான். கோவலர்த்தம் பொற்கொடியே. அவ்வளவு அழகா ஆண்டாள் அனுபவிக்கிறான். புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய். அழகா காட்டுல தெரியக்கூடிய ஒரு தோக விரிச்சு ஆடக்கூடிய ஒரு மயில் எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல அழகானவளாம். புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய். அவருடைய அழக வர்ணிக்கிற ஆண்டாள். அழகா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பனுடைய படமெடுத்து சீர பாம்பனுடைய அவயவங்கள் போல ஆச்சரியமான அழகு உடையவள் அப்படின்னு சொல்லி புற்று அரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து. எங்க வீட்டுல எல்லாருக்கும் அவ்வளவு உரிமையா எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்து தைரியமா பஜனை பண்ணுவாளா. பாண்டரங்கா பண்டரிநாதா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு அவ வீட்டுல எப்ப போனாலும் பஜனமயமா இருக்குமா. சுற்றத்து தோழிமார், இவளுக்கு யாரும் விரோதியே கிடையாது. எல்லார்கிட்டையும் இவள் பக்தியில பழகிறதுனால இவளுக்கு எல்லாரும் ஆத்ம பந்தம். நம்மளே பண்டரிபுரத்துல நம்ம பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தோம், நம்ம ஜனங்களோட ஆடிட்டோம். ஆனா அந்த மராட்டி ஜனங்கள் பாருங்க, நம்ம யாரு நம்ம பாஷை என்னன்னு யோசிக்கவே இல்லை. அவளை நம்மளோட வந்து ஆடினாளா இல்லையா? அப்ப அவளை பொறுத்த வரைக்கும் யார் பக்தி பண்றாளோ அவ நம்முடைய பந்து. அவ யோசிக்கவே மாட்டான். அவ பாட்டுக்கு நம்மள வந்து சேவிப்பா. அவ யாரு, அவ எந்த ஊருக்காரா, அவளுக்கு என்ன தகுதி இருக்கு, 10 பேர் சேவிச்சா நான் சேவிக்கணுமா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டான். அவ சேவிக்கிறான்னா அவகிட்ட தெய்வீகம் இருக்கு, நம்மளும் சேவிப்போம். இப்ப நம்ம ஒரு நல்ல பாவத்தை சேவிச்சு வச்சுக்கோங்களேன், இப்ப வேற வழியே இல்லை. அவளுக்குள்ள இருக்கிற தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும். மனசுதானே காரணம். அதனால அந்த மாதிரி வசதியானவர்களா சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாளர். இப்ப நம்ம எல்லாம் பண்டரிபுரத்தை திருத்திர பஜனை பண்ணிட்டு போறோம். நம்ம ஊர் மாதிரி அவ யாராவது விசேஷமா நினைச்சுக்கிறாளா, வித்தியாசமா நினைக்கிறாளா? ஏன் இப்படிலாம் போறீங்க, நம்மளாக இப்படிலாம் வேண்டாம், எங்க ஊர்ல இப்படிலாம் கிடையாது நம்ம டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அவ யாராவது பத்தி பேசினாலா பார்த்தலாம். அவ பாட்டுக்கு அவளும் ரசிக்கிறா, நம்ம பஜனை பாடின்றோம், அவளும் கூட பாடினா பார்த்தாளா? நமக்கு அப்படி வரவே வராது. நம்ம தட்சிண பாரதற்கு வாழலாம், நான் பஜனை பாடுறேன், இப்ப யாராவது பாடின்னு இருக்கா அப்படின்னா நம்ம பாட்டை மேற்கரிச்சு பாடுறோம்னா ஜாஸ்தி பாடுவோம். நம்ம அவ பாடுறத பின்பாட்டு பாடவே மாட்டோம். நமக்கு அப்படி சுபாவம், நாங்க என்ன பாடும் எங்களுக்கு தெரியும். ஆனா அவ பாடுங்க, நம்ம பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அப்ப எத்தனை அழகா அவ நம்மளோட பாடினா பார்த்தாளா?
வித்தியாசமா நினைச்சுக்கல. இது இப்ப இல்ல, எப்பயுமே நாங்க பன்றி போறோம். நம்ம என்ன பாட்டு பாடினாலும் பாஷையே தெரியலன்னா கூட அந்த பாண்டரங்கான ஒரு இடத்துல மட்டும் அழகா பாடுவா. அந்த மாதிரி சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. பகவன் நாமத்தை பாடினா போதும். முகில்வண்ணன் பகவான் அழகா கார்மேக ரூபமா இருக்கானா. இப்ப பாண்டங்களை பார்க்க எவ்வளவு கண்ணங்கரேன்னு இருக்கான். எப்படி கருப்புன்னா மழை கொட்டக்கூடிய மேகம் எப்படி கருத்து கிடக்குமோ அதுபோல கருணையை பொழியும்படியான ஒரு மேகம். இப்ப போய் தொடறோம் இல்லையா, தொட்டவுடனே பாண்டம் இன்னும் குளிர்ந்து போறான். அதாவது இந்த குளிர் காற்று பட்டவுடனே மேகத்திலேருந்து மழை பெய்யுமா. அந்த மாதிரி பாண்டங்க போய் பக்தா தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கருணையை பொழியிறான். முதல்ல கருணையை பொழிய வச்சுதான் ஊருக்குள்ள அழிச்சுட்டு வரான், கருணையை பொழிய வச்சுதான் கோவிலுக்குள்ள அழிச்சுட்டு போறான், கருணையை பொழிய வச்சுதான் கர்ப்பகிரகத்துல நுழைய விடுறான், கருணையை பொழிய வச்சுதான் தொட விடுறான். இவ்வளவு கருணையினால பண்ண வச்சுட்டோ, ஓ இவ்வளவு தூரம் நான் பண்ணதெல்லாம் எடுத்து நான் தொட்டுட்டாலே அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிருப்பை, அந்த போனஸ் மாதிரி. அதனால அவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்றான், முகில்வண்ணன் பேர் பாட. அவன் நாமத்தை பாடணும். ஏண்டா அவ்வளவு தூரம் பாடிட்டே போறோம். பாண்டன் எவ்வளவு ரசிக்கிறான் ஆனந்தமா. இப்ப முகில்வண்ணன் பேர் பாட, எல்லாரும் கூடின்னு பஜனை பாட. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி. உனக்கு பகவான ரொம்ப பிடிக்கும், பகவானுக்கு அவ்வளவு பிடிக்கும் உன்ன. செல்வ பெண்டாட்டி, செல்வ பெண்டாட்டினா அப்படி ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கான், அவ்வளவு அழகா வச்சிருக்கான். நீ பஜனை பண்ணிட்டு நீ சத்சங்கத்துக்குள்ள வந்துட்டாய், எங்கேயாவது ஒரு பக்தி நடக்கிறது நீ வந்துட்டேன்னா அங்க இருக்கிறவா எல்லாருக்குமா இவ வந்துட்டா அப்படின்னு ஒரு குதூகலம் உண்டாகும்படியான ஒரு தோழி நீ. செல்வ பெண்டாட்டி நீ, எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவா. நீ எதுக்கு நீ தூங்குறாய்? எல்லாரும் வந்து பஜனை பாடும்பொழுது சேர்ந்து பாட வேண்டாமா, பகவத் அனுபவத்தை தலைக்க வேண்டாமா அப்படின்ற ஆண்டாள். ஸ்வயம் குலசேகர ஆழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரம். குலசேகர ஆழ்வாருக்கு மட்டும்தான் அவருடைய அரண்மனையில யார் வேணா எங்க வேணா நுழைஞ்சு பஜனை பண்ணிட்டே இருப்பார். ரொம்ப வீரன். அவர் இருந்த காலத்துல சோழ ராஜ்யம் பாண்டிய ராஜ்யம்னா படாத பாடுபட்டதுன்னா சேரகுல திலகமா இருந்ததுனால எங்கள் குலசேகரன் என்றே கூறுன்றார் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு பெரிய வீரன். அதனால எல்லாரும் பஜனை பாடும்போது இந்த குலசேகர் தானும் ஓடி வந்து ஆச்சரியமா அவரும் பஜனை பாடுவார். அப்படிப்பட்ட தோழி நீ போய் தூங்கலாமா, எழுந்துன்றார். ஏன்னா நிறைய பக்தர்கள் சேர 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 வச்சுக்கோங்க, என்ன ஆகுன்னா அவ வந்து தன்னிலை மறந்து பகவான் அனுபவிப்பார். பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கும் நம்மளும் போய் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு குதூகலம். இன்னைக்கு போனோம், இந்த ஜனாபாய் பாண்டாங்க, நரக ஈஸ்வரர் பாண்டாங்கலாம் ஒவ்வொருத்தர் தொடர்றத கொஞ்சம் பார்த்தேன், சரி நம்மளும் போய் கொஞ்சம் நம்மளும் போட்டோ எடுத்துவோம் அப்படின்னு மனசை லயப்படுறது இல்லையா. விளையாட்டி நம்ம கொஞ்சம் வெக்கமா இருக்கும், கூச்சமா இருக்கும். ஒருத்தர் பண்றதை பார்த்தேன், சரி நம்மளும் பண்ணும். அது மாதிரி நிறைய பாகவதாலோட சேரும் பொழுது அவளுடைய அனுபவங்கள்லாம் நமக்கு வரணும்னு அந்த சகவாச தோஷம் மாதிரி வந்துடும். அப்ப குலசேகர ஆழ்வார் எவ்வளவு அழகா எல்லாரோடையும் கூடி பஜனை பண்ணுவார். நீ வா, நீ வந்தா இன்னும் நன்னா இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் எழுப்புறா. சாதாரண ஒரு பெண்ணை எழுப்புறா அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இல்லாடி இப்படி தூங்கிட்டு இருக்கா, உங்க ஆட்டுக்கு எல்லாரும் வந்தாச்சு, சத்சங்கம் எல்லாம் பண்றா, பஜனை எல்லாம் பண்றான், நீ பாட்டுக்கு சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கே, எங்கேயாவது சத்சங்கம் நடக்கிறது, எங்கேயாவது பஜனை நடக்கிறது, அதுக்கே போய் கேட்கணும். எல்லாரும் உன் வீட்டு வாசல்ல வந்து படியா கடந்து பஜனை பண்ணும்போது அதை உட்காந்து அனுபவிச்சு எங்களோட சேராம நீ பாட்டுக்கு தனியா கிடப்பியா, வா ரொம்ப உத்தமி. அதாவது நம்ம எல்லாருமே ஆச்சரியமான பரமாத்மாவுடைய குழந்தைகள். நம்ம கிட்ட ஆத்மான்னு பார்க்கும்பொழுது ஒரு குற்றம் கிடையாது, ரொம்ப பவித்திரமா இருக்கும். பிரளயத்திலாம் கூட பகவானோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு குற்றம் குறை கிடையாது. இந்த மாயையில மாட்டின்னு இருக்கும் பொழுதுதான் நமக்கு குற்றம் குறை எல்லாம் சம்பவிக்கிறது. அதனால நீ யாருன்றதை புரிஞ்சுக்கோ. குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி. இப்ப நம்மளெல்லாம் நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா, நான் இன்ன ஜாதி, நான் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய தோப்பனார், இன்னாருடைய பிள்ளை, இந்த வீட்டுல இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பம், இல்லாட்டி பணக்கார குடும்பம், இல்லாட்டி ஏழை குடும்பம், இல்லாட்டி நான் கருப்பா இருக்கேன். நம்மளை பத்தி சிந்தனைகள் எல்லாம் இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. நமக்கு கவனிச்சு பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமா. நம்ம வாழ்க்கையில டென்ஷனுக்கு காரணமும் இதுதான், கவலைக்கு காரணமும் இதுதான், பயத்துக்கு காரணமும் இதுதான். ஏன்னா நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்களை முடிவு பண்ணியே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். ஆண்டாள் சொல்றா அப்படி கிடையாது, நீ பகவானுடைய குழந்தை, நீ பக்தி பண்றதுக்காக வந்திருக்க. ஆத்மா அப்படின்னு எடுத்துன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அத்தனை பேருக்கு ஒரு கதை கிடையாது, ஒரு குற்றம் கிடையாது. ராத்திரி நான் தூங்குறேன்னா காத்தால எழுந்தோம், அப்பா அட ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றோம். ஏன் அப்படின்னா நாம நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்களுடைய எல்லா சிந்தனையுமே விட்டுடுறோம். விட்டதுனாலேயே காத்தால உடம்பு பலமா இருக்கு. அப்ப
ஆஞ்சநேயரை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டா நான் பகவானுடைய தாசன் அப்படின்ற. வடுக நம்பிய பார்த்து நீ யாருடைய பக்தன் அப்படின்னா அடியேன் ராமானுஜதாசன். சரி, யாருடைய பக்தன்? அதான் ராமானுஜதாசன் சொல்லிட்டேன் இல்லையா, இதுக்கு மேல வேறொரு தெய்வம் உண்டோ அப்படின்றாராம் வடுக நம்பி. தேவு மற்றறியேன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னா போல. அப்ப நம்ம யார் அப்படின்னா நான் பகவானுடைய பக்தன், நான் பகவானுடைய பக்தை, நான் பகவானுடைய சொத்து. இது நல்லா மனசுல வச்சுட்டா வச்சுக்கோங்களேன், உலகத்துல எந்த ஒரு விஷயமுமே மனசை பாதிக்காது. ஏன்னா இதுதான் சாஸ்வதம். இப்ப நம்ம இந்த உடம்புல இருக்கோம் இல்லையா, இப்ப இந்த மரணம் வரும்பொழுது இந்த உடம்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஆத்மாவாகிய நமக்கும் பகவானுக்கும் ஆண்டாள் சொல்ற மாதிரி உந்தன்னோடு உறவேல் அப்படின்ற ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப நம்ம இந்த உடம்புல பாண்டவங்களை தொட்டுட்டோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். நேற்று அனுபவிச்சோம், இன்னைக்கு அனுபவிச்சோம், நாளைக்கு அனுபவிக்க போகும். இந்த அனுபவம் இந்த உடம்போட போகக்கூடியதா? நிச்சயமா கிடையாது. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் உள்ள இருக்கும். தொட்ட சுகம், இந்த அனுபவம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் எந்த சரீரத்துல இருந்தாலும் இருக்கும். அதனாலதான் ஜடபரதர் எல்லாம் முதல் ஜென்மா பரதனா இருக்கார், அப்பையும் அனுபவிக்கிறார். 2வது ஜென்மா அவருடைய ஆசையினால மானா பிறந்துடுறார், அப்பொழுதும் பகவத் தியானம் இருக்கு. 3வது ஜென்மால ஜடம் போல இருக்கார், அப்பொழுதும் அவரால் பக்தி பண்ண முடியும். அப்ப பக்தின்றது நிரந்தரமான ஒரு அனுபவம். அதனால ஆண்டாள் அனுபவிக்க வேண்டாமா? நம்ம பிறந்திருக்க இதே சமயத்துல எத்தனையோ பாகவதாலாம் பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு அவ்வளவு சௌக்கியமா இருக்கா, நம்மளும் அதை அனுபவிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு யாராவது தூங்கிட்டு இருப்பாளா? எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில் வந்தன் பேர்த்தாடும். இப்ப நம்ம சாதாரண டிவி பாக்குறோம், மற்ற வேலைகள் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அதே சமயத்துல இதே பூமி, இந்த பூமியை ஒரு வீடு வச்சுப்போம். இந்த பூமியில பல இடங்கள்ல பல பேர் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, பல பேர் பக்தி பண்ணிட்டு இருக்கா, பல பேர் பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம எல்லாம் பன்றிபுரத்துல பாண்டங்கள் தொழுதுட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம எல்லாம் ஊர்ல இருந்தோம். அதே சமயத்திலேயே பன்றிபுரம் நிறைய பேர் தொழுதா நாமஜபம் பண்ணா. அப்ப நம்ம அங்க உட்காந்து நாமஜபம் பண்ணோம். இப்ப நம்ம இங்க உட்காந்து நாமஜபம் பண்றோம். எத்தனையோ பேர் வெளியில இருக்கா, ஆனா அவளும் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்துல யாரோ பக்தி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த கூட்டத்தோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா? அவளோட சேர்ந்து கிருஷ்ணா ராமா கோவிந்தான் குதிக்க வேண்டாமா? அதை விட்டு போய் எதுக்கு தூங்கிட்டு இருக்கா? எட்டுக்கு உறங்கும். உறக்கம் அப்படின்னா ஆனால் எப்படி சொல்றான்னா, நீ உன அனுபவிக்க வேண்டியது பக்தி. இந்த அனுபவத்தை விட்டு நீ பாடு மற்ற விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறதே உறக்கம் போல. அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கணும். அந்த விஷயம் தெரியவே இல்லை, மறந்தே போச்சு, ஞாபகமே இல்லைன்னா எப்ப ஞாபகம் இல்லா இருக்கும்? உறக்கத்துல தானே. ஆண்டாள் சொல்வா, நீ பகவத் விஷயத்தை ஈடுபட வேண்டாமா? எத்தனை நாள் தான் திரும்ப 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 உடம்பு, உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனிதர்கள், உனக்கு வேண்டப்பட்டவா வேண்டாதவர்கள். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு வேண்டப்பட்டவர்களை பத்திய நினைவுகள், நமக்கு கஷ்டம் கொடுக்கிறவாளை பத்திய நினைவுகள், அப்புறம் நமக்கு சம்பந்தம் இல்லாதவாளை பத்தி நினைவுகள். இவ்வளவு நினைவுகளும் நமக்கு இன்னும் பலகீனம் தான் ஆக்குறது உடம்பு. அதெல்லாம் சேர்த்து கிருஷ்ணன் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பலம் இருக்கும். அப்ப பன்றிபுரம் வந்துட்டோம், பாண்டங்களை பாக்கணும்னா பாண்டங்களை தொட போறோம். அப்ப அங்கேயே நாங்க போற வரைக்கும் அதே சிந்தனை, தொட்டு முடிச்சு நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. வெளில வந்தோம், ஆடுறோம், பாடுறோம், வந்தோம், சாப்பிடுறோம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா டெய்லி ருச்சியா தான் சாப்பிடுறோம். ஆனா பெருசா அந்த ருச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. கவனிச்சு பார்த்தாலா? வீட்லயும் சாப்பிடுறோம், வீட்லயும் டேஸ்டா தான் சாப்பிடுறோம். ஆனா அங்க டேஸ்ட் மைண்ட்ல நிற்கும், இங்கதான் டேஸ்ட் மைண்ட்ல நிக்கிறா. நல்லா சாப்பிட்டாச்சு, அடுத்து கோவிலுக்கு போகலாமா, பாண்டனை தொடலாமா, அடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப சாப்பிடும்போது ருச்சியா இருக்கு, ஆனா அது மேல ஒரு பெரிய பிடிப்பு இல்லை. இப்ப எதிரா சுகம் அப்படின்னா பாண்டனை தொட்டதானே சுகமா தெரியாது. அதாண்டி பூரி நல்லா இருந்துச்சு, ரசிச்சோம், அனுபவிச்சோம். ஆனா இத பெருசா தூக்கி வச்சுண்டு அப்படியே ஆஹா ஆஹான்னு இல்லை, அதை விட பாண்டனை மேல தூக்கி வச்சிருந்தோம். புரியுது இல்லையா? அப்ப அதே மாதிரிதான். அப்ப டெய்லி நைட்டு தூங்குறோம், அப்பயோ தூங்குறோம், எப்பயோ எழுந்துக்கிறோம். காத்தால இத்தனை மணிக்குன்னா தூக்கம் முடிச்சா ரைட் போலாம், கிடக்கடான்னு போலாம், இறங்கலாம், இவன் சாப்பிட்டாச்சா போலாம், சாப்பிட்டாச்சா போலாம். அப்ப இந்த வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதை பெருசா மனசுல ஏத்திக்கல. ஏன்டானா பாண்டனத்துக்கு மனசை பெருசா வச்சுட்டோம். அப்ப இவன் பெருசாக பெருசாக பெருசு, மற்ற விஷயம் எல்லாம் சின்னதாகும் இல்லையா? சாதாரணமா சொல்லுவோம், ஒரு கோட்டை அழிக்காம அதை சின்ன கோடை ஆக்கணும்னு என்ன பண்ணுவோம்னா, அதை விட பெரிய கோடை அது பக்கத்துல போட்டா போதும். இவ்வளவுதான். இந்த உலக துன்பங்கள், உலக கவலைகள், உலக பிரச்சனைகள் இதெல்லாம் சின்னதாக ஆசைப்பட்டதுன்னா உங்களுக்குள்ள இருக்க பாண்டரங்கன் வளர்ந்துட்டே போகணும். உலகளந்த பெருமாள் சொல்றோம் இல்லையா? இந்த மனசுல பகவான் எவ்வளவு 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 பெருசா வளர்ந்துட்டே இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் தெரியாமலே போயிடும்.
நாமதேவர் துக்காராம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் சொன்னேன். சுட சுட வெந்நீரை கொட்டினான்னு சொன்னேன், முள்ளு செடியை கொண்டு அடிச்சான்னு சொன்னேன். ஆனா அதுக்கு எதாவது தெரிஞ்சுதா? ஏன்னா பாண்டவன் அவ்வளவு பெருசு இருக்கான். இப்ப நம்ம பிரச்சனைகள்லாம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சுக்கோங்க, ரஃபா ஒரு கணக்கு சும்மா சொல்றேன். பாண்டரங்கன் ஒரு 5000 கிலோமீட்டர் நீளத்தை இருந்தா இந்த 5 கிலோமீட்டர் தெரியுமா? 50 கிலோமீட்டருக்கே தெரியாது. 5000 கிலோமீட்டர் பாண்டரங்கன் நீளமா போயிட்டு இருக்குன்னா இந்த 5 கிலோமீட்டருக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வியாதிகள் பெருசா தெரியுமா? தெரியாது. இப்ப தெரியறது அப்படின்னா இதை விட பாண்டவன் இன்னும் சின்னதா இருக்கான். இப்ப பகவான் பெருசாகணும். ஒரு காலி வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிருக்கு, 1/4 பங்கு 3/4 பங்கு என்ன ஆகும்? காத்து சுத்தின்றே இருக்கும். நம்ம நாமஜபம் பண்றோம், அவன் சொல்ற மனசு சமாதானம் இல்லை, 1/4 பங்கு தான் தண்ணி விட்டு வச்சிருக்கோம், மீதி 3/4 பங்கு இடம் இருக்கு, காலியா இருக்கு, தேவையில்லாம மனசு தருது. 1/2 பங்கு தண்ணி விட்டுட்டோம், மீதி 1/2 பங்கு காலியா இருக்கு, சுத்தின்றே இருக்கும். இது ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக மேல சுத்துற காற்றினுடைய இடம் கம்மியாகிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த நாம ஜபம், பகவத் தியானம் ஜாஸ்தியாக 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 மற்ற விஷயங்கள் தானா குறையும். இது குறையணுமே, இது எப்ப சரியாகுமே யோசிக்கவே வேண்டாம். நம்ம அதை யோசிச்சு பெருசாக்கிட்டு இருக்கோம். வெறும நாம ஜபம் பண்ணுங்க. ஆண்டாள் சொன்ன மாதிரி முகில் வண்ணன் பேர் பாட, அது பாண்டரங்கனோட அழகா ஆனந்தமா ஜோரா தொட்டு பார்த்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த அனுபவத்தை நினைச்சா 1000 கோடி ஜென்மா ஓட்டலாமே. இந்த மார்கழி மாசம், இந்த குளிர், இந்த சந்திரபாகா தண்ணி, அது இப்ப அங்கே போனதுக்கு அப்புறம் நிறைய நினைவுகள் வரும். இப்ப கடன் ஓடிட்டு இருக்கிறதுனால நினைவுகள் பெருசா தெரியாது. அப்ப பக்தி பண்ணுங்கோ, நம்மால முடியும். உங்களுக்காகவே தான் பகவான், எனக்காகத்தான் பகவான், எனக்காக என் கிருஷ்ணன் இருக்கான், எனக்காக என் சுவாமி இருக்கான். ஆண்டாள் சொல்றா, அப்ப இப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இதை விட்டுட்டு நீ எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நீ சுகமா இருக்கிறதுக்காக பிறந்திருக்க, கஷ்டப்படுறதுக்காக இல்லை அப்படின்றா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாசத்தோட சொல்லுவோமா? கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளவிய சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாவாள். அப்ப இனிமேல் உலக விஷயங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னா பாண்டரங்கன் வளரணும். நீங்க எதையும் விடவே வேண்டாம். உள்ளுக்குள்ள பகவான் வளர 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 நல்லா தூக்கம் அதிகமாக அதிகமாக ஒவ்வொன்னா விட்டு போகிறது இல்லையா? பசங்களை கூட சுகமா கண்டு சொல்கிறது இல்லையா? அப்ப அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பகவான் வளர வளர கவலைகள், வியாதிகள், பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் இதெல்லாம் எதுவுமே பாதிக்காது. அதனால பக்தி பண்ணணும், நிம்மதியா இருங்கோ. பகவான் சௌக்கியமா வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளுமே மார்கழி மாசம்தான் இல்லை, ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி ஒரு பாசுரத்தை நினைச்சுட்டு கூட எழுந்துக்கலாம். ராத்திரி படுத்துக்கும் போதே நாளைக்கு இந்த பாசுரம் எற்றுக்கு உறங்கும் பொருளையில இருந்தாவார் அப்படின்னு நினைச்சுட்டு படுத்துல வச்சுக்கோங்களேன். காத்தால அந்த பாசுரத்தை நினைச்சுட்டு ஆண்டாள் என்ன எழுப்பறா, நீங்க அப்படியே நினைச்சுட்டு வந்தா சத்தியமா காதுல ஒரு நாள் இந்த பாசுரம் கேட்டு எழுந்துக்க. அதிகமா சொல்லவே இல்லை. நீ நல்லா தியானம் பண்ணிடு. பாண்டரங்கா, நான் எந்த இடத்துல படுத்தாலும் காத்தால புண்டலீகா வரதா, ஹரிவிட்டலா, பாண்டரங்கா, பண்டரிநாதா பஜனை சப்தத்தோட எழுந்துக்கணும். நீங்க படுத்து வச்சுக்கோங்களேன். சரியா காக்கடஹாத்தி சமயத்துல பாண்டரங்கன் எழுப்புற ஸ்லோகம் நீங்க எங்க இருந்தாலும் உங்க காதுகள்ல சத்தியமா கேட்கும். உடம்பு எங்க இருக்குன்னு முக்கியமே இல்லை, மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. எந்த இடத்த நினைச்சுட்டு இருக்கோ அந்த இடத்த அழகா கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துடும். அப்ப பக்தி பண்ணுங்க, பகவானை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். குருவார் தானம் புண்டலீகவாரதா ராதே கிருஷ்ண.